வணக்கம். டான் தமிழ் ஒளியின் காலை நேர பிரதான செய்திகளுடன் ஐங்கரன் கஸ்தூரி. முதலில் உள்நாட்டு செய்திகள். கொழும்பு மாநகரில் வெப்பநிலையை கட்டுப்படுத்தும் வகையில் புதிய திட்டம் ஆரம்பிக்கப்பட்டுள்ளது. கொழும்பு மாநகரில் வெப்பநிலையை கட்டுப்படுத்தும் வகையில் வழித்தடங்களில் பதிக்கப்படும் கற்களுக்கு பதிலாக சிறிய செடிகளை வளர்க்கும் திட்டத்தை கொழும்பு மாநகர சபை ஆரம்பித்துள்ளது. பிரதான வீதிகளின் இடையிடையே கற்களை பதிப்பதன் மூலம் நகரின் வெப்பநிலையை குறைக்க முடியாது என கொழும்பு மாநகர சபையின் காணி மற்றும் சுற்றாடல் அபிவிருத்தி பிரிவின் பொறியியலாளர் இந்திக்க பத்திரனா தெரிவித்துள்ளார். மேலும் மரங்களின் தண்டுகளுக்கு அருகில் கற்களை இடுவது தாவரங்களின் செயல்முறைக்கு தீங்கு விளைவிக்கும் என தாவர நிபுணர் சுனில் கமகே சுட்டிக்காட்டியுள்ளார். இதன் காரணமாக கொழும்பில் அபிவிருத்தி செய்யப்பட்டு வரும் வீதிகளில் உள்ள கற்களை குறைக்க நடவடிக்கை எடுக்கப்படும் என பொறியியலாளர் இந்திக்க தெரிவித்தார். ஜோர்ஜ் ஆர்.டி. சில்வா மாவட்டத்தின் இரு பாதைகளுக்கு நடுவில் உள்ள கற்களை மாற்றி சிறிய செடிகளை நடுவதற்கு நடவடிக்கை எடுக்கப்பட்டதாகவும் அவர் குறிப்பிட்டார். இது நகரின் வெப்பநிலையை சிறிது குறைக்கும் மற்றும் நகரத்தை சுற்றியுள்ள வளிமண்டலத்தின் தரத்தை மேம்படுத்தும் என எதிர்பார்க்கப்படுகின்றது. அத்துடன் கொழும்பு நகரில் உள்ள செடிகளின் தண்டுக்கு அருகாமையில் பதிக்கப்பட்டுள்ள கற்களை அகற்றுவதற்கு கொழும்பு மாநகர சபை நடவடிக்கை எடுத்துள்ளது. அஸ்ட்ராசெனகா தடுப்பூசியை பெற்றுக் கொண்டவர்கள் தேவையற்ற அச்சம் கொள்ள தேவையில்லை என அறிவிக்கப்பட்டுள்ளது. அஸ்ட்ராசெனகா தடுப்பூசியை பெற்றுக் கொண்டவர்கள் தேவையற்ற அச்சம் கொள்ள தேவையில்லை என தேசிய ஔடத ஒழுங்குபடுத்தல் அதிகார சபையின் தலைவர் விசேட வைத்தியர் ஆனந்த விஜய விக்ரம தெரிவித்துள்ளார். அஸ்ட்ராசெனகா தடுப்பூசியை செலுத்தியதால் இரத்த உறைவு உள்ளிட்ட பக்க விளைவுகள் ஏற்பட்டதாக அந்நிறுவனத்தின் மீது உலகம் முழுவதும் பல்வேறு தரப்பினர் வழக்கு தொடர்ந்திருந்தனர். இந்நிலையில் பிரித்தானியாவில் தாக்கல் செய்யப்பட்ட வழக்கு ஒன்றில் அஸ்ட்ராசெனகா தடுப்பூசி பக்க விளைவுகளை ஏற்படுத்தும் என அந்த தடுப்பூசியை உற்பத்தி செய்த நிறுவனம் ஏற்றுக்கொண்டுள்ளது. இதனைத் தொடர்ந்து குறித்த நிறுவனத்தினால் தயாரிக்கப்பட்ட அஸ்ட்ராசெனகா தடுப்பூசிகள் மீள பெற்றுக் கொள்ளப்பட்டன. இந்நிலையில் அஸ்ட்ராசெனகா தடுப்பூசியை பெற்றுக் கொண்டவர்களுக்கு எதிர்காலத்தில் பாதகமான விளைவு ஏற்படாது எனவும் இலங்கையர்கள் அச்சப்பட வேண்டாம் எனவும் அரசு வைத்திய அதிகாரிகள் சங்கம் தெரிவித்துள்ளது. முன்னாள் சுகாதார அமைச்சர் கெஹலிய ரம்புக்வெல்ல தாக்கல் செய்துள்ள நீதி பேராணை மனுவை எதிர்வரும் 31ஆம் தேதி விசாரணைக்கு எடுத்துக் கொள்வதற்கு மேன்முறையீட்டு நீதிமன்ற நீதியரசர்கள் ஆயம் தீர்மானித்துள்ளது. முன்னாள் சுகாதார அமைச்சர் கெஹலிய ரம்புக்வெல்ல தாக்கல் செய்துள்ள நீதி பேராணை மனுவை விசாரணைக்கு எடுத்துக் கொள்வதற்கு மேன்முறையீட்டு நீதிமன்றம் திகதியிட்டுள்ளது. தமக்கு எதிராக மாளிகாகந்த நீதிவான் நீதிமன்றத்தில் வழங்கப்பட்ட உத்தரவை வலுவற்றதாக்கி உத்தரவிடக் கோரி அவர் மனு தாக்கல் செய்துள்ளார். குறித்த மனு மேன்முறையீட்டு நீதிமன்ற தலைமை நீதியரசர் நிசங்க பந்துல கருணாரட்ன மற்றும் சசி மகேந்திரன் ஆகியோர் அடங்கிய நீதியரசர்கள் ஆயம் முன்னிலையில் நேற்று அழைக்கப்பட்டது. தரமற்ற இம்யூனோ குளோபுலின் தடுப்பூசி இறக்குமதி செய்யப்பட்ட சம்பவம் தொடர்பில் கைது செய்யப்பட்ட முன்னாள் சுகாதார அமைச்சர் கெஹலிய ரம்புக்வெல்லவை விளக்கமறியலில் வைக்குமாறு மாளிகாகந்த நீதிவான் நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. இந்த உத்தரவை சவாலுக்கு உட்படுத்தி கெஹலிய ரம்புக்வெல்ல நீதி பேராணை மனு ஒன்றை தாக்கல் செய்துள்ளார். இந்த நிலையில் குறித்த மனுவை எதிர்வரும் 31ஆம் தேதி விசாரணைக்கு எடுத்துக் கொள்வதற்கு மேன்முறையீட்டு நீதிமன்ற நீதியரசர்கள் ஆயம் தீர்மானித்துள்ளது. நாட்டில் மழை நிலைமை மேலும் தொடரும் என எதிர்வு கூறப்பட்டுள்ளது.
இலங்கையை சூழவுள்ள பகுதிகளில் கீழ் வளிமண்டலத்தின் ஏற்பட்ட தளம்பல் நிலை காரணமாக மழை நிலைமை மேலும் தொடரும் என எதிர்பார்க்கப்படுகின்றது. நாட்டின் பெரும்பாலான மாகாணங்களில் பல இடங்களில் பிற்பகல் 1 மணிக்கு பின்னர் மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடிய சாத்தியம் காணப்படுகின்றது. மத்திய சப்ரகமுவ, ஊவா மற்றும் கிழக்கு மாகாணங்களில் சில இடங்களில் 100 மில்லிமீட்டர் அளவான ஓரளவு பலத்த மழை வீழ்ச்சி எதிர்பார்க்கப்படுகின்றது. மேல் மற்றும் தென் மாகாணங்களின் கரையோர பிரதேசங்களில் மழை பெய்யும் என எதிர்பார்க்கப்படுகின்றது. இடியுடன் கூடிய மழை பெய்யும் வேளைகளில் அப்பிரதேசங்களில் தற்காலிகமாக பலத்த காற்றும் வீசக்கூடும். மின்னல் தாக்கங்களினால் ஏற்படக்கூடிய பாதிப்புகளை குறைத்துக் கொள்ள தேவையான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை எடுத்துக் கொள்ளுமாறு பொதுமக்கள் அறிவுறுத்தப்பட்டுள்ளனர். நாட்டின் விவசாயத்தை பலப்படுத்த வேண்டியது அவசியம் என ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க தெரிவித்துள்ளார். பாரம்பரிய பெருந்தோட்ட கைத்தொழிலுக்கு பதிலாக புதிய விவசாய வர்த்தக துறையை நாட்டில் உருவாக்கி வருவதாக ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க தெரிவித்துள்ளார். நேற்று அத்துருகிரிய தேசிய தோட்ட முகாமைத்துவ நிறுவனத்தின் புதிய கல்வி மற்றும் நிர்வாக கட்டடத்தை திறந்து வைத்த வேளை இவ்வாறு குறிப்பிட்டார். தற்போது நாட்டிற்கு கடன் வழங்கிய நாடுகளுடனும் ஏனைய தனியார் கடன் வழங்குநர்களுடனும் பேச்சுவார்த்தை நடத்தி வருகின்றோம். முதற்கட்ட பேச்சுவார்த்தை முடிந்த பிறகு நாட்டின் பொருளாதாரத்தை மேம்படுத்தும் சவாலை எதிர்கொள்ள வேண்டும். நாம் வாங்கிய கடனை திருப்பிச் செலுத்த வேண்டும். கடனை அடைக்க எங்களுக்கு கால அவகாசம் மட்டுமே கிடைத்துள்ளது. எனவே அதிலிருந்து விடுபடுவது சாத்தியமில்லை. நாம் எப்போதும் கடனில் வாழ முடியாது. எனவே நாட்டின் பொருளாதாரத்தை ஏற்றுமதி பொருளாதாரமாக மாற்றும் வேலை திட்டத்தை நடைமுறைப்படுத்தியுள்ளோம். இந்த நாட்டில் ஏற்றுமதி பொருளாதாரத்தை உருவாக்குவதற்கான சட்ட வரைவிற்கு நேற்று அமைச்சரவை அங்கீகாரம் வழங்கியுள்ளது. இப்போது இந்த திட்டத்தை முன்னோக்கி செயற்படுத்த வேண்டும். வரலாற்று ரீதியாக எமது விவசாயம் ஏற்றுமதி விவசாயமாக மாறிவிட்டது. சிங்கள மன்னராட்சியின் போது தானியங்கள் பயிரிடப்பட்டன. ஈர மண்டலத்தில் வாசனை பொருட்கள் பயிரிடப்பட்டன. வெள்ளையர்களின் வருகைக்கு பின்னர் தேயிலை, தென்னை, ரப்பர் என்பன பயிரிடப்பட்டன. ஆனால் சுதந்திரத்திற்கு பிறகு நாம் ஒரு நாடாக முன்னேறவில்லை. சுதந்திரத்திற்கு பின்னர் DS சேனநாயக்கவினால் ஆரம்பிக்கப்பட்ட வேலை திட்டத்தின் கீழ் நாம் அரிசியில் மட்டுமே தன்னிறைவு அடைய முடிந்தது. தற்போது நாட்டில் விவசாயத்தை நவீனமயமாக்கவும் ஏற்றுமதி விவசாய தொழிலை மேம்படுத்தவும் தேவையான முயற்சிகளை முன்னெடுத்து வருகின்றோம். தேயிலை, ரப்பர் மற்றும் தெங்கு ஆகியவை நாட்டின் முக்கிய ஏற்றுமதி பயிர்களாக மாறியுள்ளன. வெள்ளையர்கள் விரட்டப்பட்டு தோட்டங்களை நாம் கையகப்படுத்தியதால் அவர்கள் கென்யாவில் தேயிலை உற்பத்தியை ஊக்குவித்து எமக்கு போட்டியாக செயற்படுகின்றனர். வியட்நாமும் ரப்பர் செய்கையை மேம்படுத்தி இலங்கையுடன் போட்டியிடுகின்றது. எனவே இந்த போட்டியை எதிர்கொள்ளும் வகையில் தோட்ட தொழிலை மாற்றியமைக்க வேண்டும். தற்போது விவசாயத்தை பலப்படுத்த வேண்டியது அவசியமாகின்றது. அதனால் தோட்டங்களை விவசாய வர்த்தகமாக மாற்றி உற்பத்தியை பலப்படுத்த வேண்டும். தேயிலை மற்றும் ரப்பர் செய்கையை ஊக்குவிக்க வேண்டும். அதற்கான சந்தை வாய்ப்புகளை பெற்றுக்கொள்ள வேண்டும். இன்று எமது தேயிலை தொழில் பன்முகப்படுத்தப்பட்டுள்ளது. பல நிறுவனங்கள் அதனை சாதகமாக செய்கின்றன. நாட்டின் பாரம்பரிய பயிர் உற்பத்தியை பலப்படுத்த வேண்டும். விவசாயத்தை மேம்படுத்தினால் மட்டுமே கிராமப்புற மக்களின் வறுமையை ஒழிக்க முடியும். தற்போது உள்ள பயிர்கள் மற்றும் காணிகளையும் சிறந்த முறையில் பயன்படுத்தி 5 லட்சம் ஏக்கர் புதிய காணியில் பயிர் செய்கையை மேற்கொள்ள திட்டமிட்டுள்ளோம். அதற்கு நவீன விவசாயமும் நவீன விவசாய வர்த்தகமும் அவசியம். இந்த நாட்டில் விவசாயத்தை முக்கிய ஏற்றுமதி துறையாக மாற்ற வேண்டும் என குறிப்பிட்டுள்ளார். அதிருபுரிய தேசிய தோட்ட முகாமைத்துவ நிறுவனத்தின் புதிய கல்வி மற்றும் நிர்வாக கட்டடம் நேற்று திறந்து வைக்கப்பட்டது. இதனை ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க திறந்து வைத்தார். பெருந்தோட்ட துறைக்கு தேவையான புதிய திறன்களை கொண்ட பட்டதாரிகளை உருவாக்கவும் இளைஞர்களுக்கு உயர் கல்வி வாய்ப்புகளை விரிவுபடுத்தவும் தேசிய தோட்ட முகாமைத்துவ நிறுவனம் ஸ்தாபிக்கப்பட்டுள்ளது. ஆராய்ச்சி கூடங்கள், விரிவுரை மண்டபங்கள், கணினி ஆய்வகங்கள் மற்றும் பட்டதாரி மாணவர்களுக்கான தொழில் ஆலோசனை மையங்கள் இங்கு நிறுவ திட்டமிடப்பட்டுள்ளன. புதிய கல்வி மற்றும் நிர்வாக கட்டடத்தை நிர்மாணிப்பதற்காக 750 மில்லியன் ரூபாய் செலவிடப்பட்டுள்ளது. பெயர் பலகையை திரைநீக்கம் செய்து புதிய கட்டடத்தை திறந்து வைத்த ஜனாதிபதி விருந்தினர் புத்தகத்தில் நினைவு குறிப்பு ஒன்றையும் பதிவிட்டார். இதன்போது விவசாய அமைச்சர் மஹிந்த அமரவீரவினால் ஜனாதிபதிக்கு நினைவு பரிசு வழங்கப்பட்டது.
இந்த நிகழ்வில் அமைச்சர் ரமேஷ் பத்திரன, ராஜாங்க அமைச்சர்களான டிபி ஹேரத், காதர் மஸ்தான், தேசிய பாதுகாப்பு தொடர்பான ஜனாதிபதியின் சிரேஷ்ட ஆலோசகரும் ஜனாதிபதி பணிக்குழாம் பிரதானியுமான சாகல ரெட்நாயக்க, தேசிய தோட்ட முகாமைத்துவ நிறுவன தலைவர் புஷ்பிகா சமரகோன் உள்ளிட்ட பலர் பங்கேற்றனர். கல்வி நிர்வாக மறுசீரமைப்பிற்கான சுற்று நிரூபம் விரைவில் வெளியிடப்படும் என கல்வி அமைச்சர் சுசில் பிரேமஜயந்த தெரிவித்துள்ளார். கல்வி நிர்வாக மறுசீரமைப்பிற்கான சுற்று நிரூபம் விரைவில் வெளியிடப்படும் எனவும் ஆசிரியர் பற்றாக்குறைக்கு தீர்வு வழங்கப்படும் எனவும் கல்வி அமைச்சர் சுசில் பிரேமஜயந்த தெரிவித்துள்ளார். நேற்று ஜனாதிபதி ஊடக மையத்தில் இடம்பெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் இவ்வாறு குறிப்பிட்டார். இந்த ஆண்டிற்கான பாட புத்தகங்கள், சீருடைகள் வழங்கப்பட்டுள்ளன. பரீட்சைகள் வழமை போல நடத்தப்படுகின்றன. அதற்காக சாதாரண தர பரீட்சையை டிசம்பரிலும், உயர்தர பரீட்சையை ஆகஸ்டிலும் நடத்த வேண்டியுள்ளது. இது தொடர்பில் மாகாண அதிகாரிகளுடனும் சம்பந்தப்பட்ட தரப்பினருடனும் கலந்துரையாடியுள்ளோம். கலந்துரையாடலின் போதான யோசனைக்கு அமையவே செயற்பட்டு வருகின்றோம். டிசம்பரில் நடக்க வேண்டியிருந்த சாதாரண தர பரீட்சை நாளையுடன் நிறைவுக்கு வருகின்றது. அதன் பின்னர் விடைத்தாள் மதிப்பீட்டு பணிகள் ஆரம்பிக்கப்பட உள்ளதோடு உயர்தர வகுப்புகளும் ஆரம்பமாகும். இந்த ஆண்டு 4,52,000 மாணவர்கள் சாதாரண தர பரீட்சைக்கு தோற்றியிருந்தனர். பரீட்சைகள் நிறைவடைந்த பின்னர் எதிர்வரும் 20ஆம் தேதி பாடசாலை நடவடிக்கைகள் ஆரம்பிக்கப்படும். கல்வி நிர்வாக மறுசீரமைப்பு செயற்பாடுகளில் ஆரம்ப கட்டத்தை எட்டியுள்ளோம். இது தொடர்பான அமைச்சரவை பத்திரம் சமர்ப்பிக்கப்பட்டு அதன் சுற்று நிரூபம் எதிர்வரும் நாட்களில் வெளியிடப்படும். அதற்கமைய நாடளாவிய ரீதியில் 1220 கொத்தனை பாடசாலைகள் உருவாக்கப்பட உள்ளதுடன் அவற்றை மேற்பார்வையிடுவதற்காக 350 பாடசாலை சபைகள் உருவாக்கப்படும். தற்போது உள்ள 100 கல்வி வலயங்களும் படிப்படியாக அதிகரிக்கப்படும். பாடசாலைகள் குழுக்களின் அடிப்படையில் தரம் 1 முதல் 11 வரையான வகுப்புகளை கொண்ட பாடசாலைகளுக்கு மாணவர்களை உயர் தரத்திற்கு உள்வாங்கும் அதிகாரம் அதிகாரிகளுக்கு உள்ளது. ரசாயனவியல், பௌதீகவியல், உயிரியல், கணிதம் மற்றும் தொழில்நுட்பம் மற்றும் வெளிநாட்டு மொழி பாடங்களுக்கான பட்டதாரி ஆசிரியர் வெற்றிடங்களை நிரப்புவதற்கான நேர்முக பரீட்சை நடத்தப்பட்டுள்ளது. நேர்முக பரீட்சையில் பங்கேற்ற 7,000 பேரில் 3,000க்கும் மேற்பட்டவர்களுக்கு பாட அடிப்படையில் நியமனம் வழங்கப்பட்டுள்ளது. அவர்கள் பயிற்சி முடிந்த பின்னர் எதிர்வரும் 1ஆம் தேதிக்குள் பாடசாலைகளில் இணைக்கப்படுவர். விஞ்ஞான தொழில்நுட்ப பாடங்களுக்கான ஆசிரியர் பற்றாக்குறை ஓரளவிற்கு தீர்க்கப்படும். உயர் நீதிமன்ற உத்தரவின் பேரில் இடைநிறுத்தப்பட்ட மாகாண ஆசிரியர் நியமனங்கள் தொடர்பான பிரச்சினைகளும் தற்போது தீர்க்கப்பட்டு வருகின்றன. அதிபர்களுக்கான பிரச்சினைகளை தீர்ப்பதற்கு குழு ஒன்றும் நியமிக்கப்பட்டிருக்கின்றது. அதிபர்களின் தொழிற்சங்கங்களால் ஏற்றுக்கொள்ளப்பட்ட பரிந்துரைகள் உள்ளிட்ட முக்கிய விடயங்கள் தொடர்பிலும் அமைச்சரவை பத்திரம் சமர்ப்பிக்கப்பட்டுள்ளது. அதில் அதிபர்களுக்கான கொடுப்பனவுகள், தரம் உயர்த்தல் மற்றும் ஏனைய சில நடைமுறை விடயங்கள் உள்ளடங்கியுள்ளன. கல்வி நிர்வாக சேவையில் பல வெற்றிடங்கள் காணப்பட்டன. மட்டுப்படுத்தப்பட்ட போட்டி பரீட்சையின் பெறுபவர்களின் அடிப்படையில் அவர்களில் 404 பேரை உள்வாங்குவதற்கான நேர்முக பரீட்சை அடுத்த வாரம் ஆரம்பிக்கப்பட உள்ளது. 800 ஆசிரியர் பயிற்றுநர்களை ஆட்சேர்ப்பு செய்வதற்கான 2வது நேர்முக பரீட்சை எதிர்வரும் நாட்களில் இடம்பெற உள்ளது. தேசிய கல்வியியற் கல்லூரிகளை மற்றும் பல்கலைக்கழகங்களாக மாற்றுவது தொடர்பான சட்ட மூலங்களை உருவாக்கும் பணிகளும் நிறைவடைந்துள்ளதாக குறிப்பிட்டார். මූලික අදීරට අපි ඇවිල්ලා තිනවා. ඒ සඳහා මාධ්‍ය මණ්ඩල සංදේශය ඉදිරිපත් වෙලා ඒකෙත් අපි චක්ලේඛන නිකුත් වෙනවා. ඒ අනුව දිවයින පුරා පාසල් පරිෂද 1220ක් නිර්මාණය වෙනවා. ඒක පළාත් බලධාරීන් එක්කම සාකච්ඡා කළා. ඒ සැලැස්ම දැන්ට හදලා තියෙනවා. ඊට උඩින් පාසල් මණ්ඩල 350ක් නිර්මාණය වෙනවා. අධීක්ෂ மன்னார் உயிலங்குளம் ஆரம்ப வைத்தியசாலைக்கு மருத்துவ உதவி வழங்கப்பட்டுள்ளது. மன்னார் உயிலங்குளம் ஆரம்ப வைத்தியசாலைக்கு ஒரு தொகுதி மருத்துவ பொருட்கள் நேற்று கையளிக்கப்பட்டன. பொறுப்பு வைத்தியர் துஷ்யந்தனின் கோரிக்கைக்கு அமைவாக புலம்பெயர் நாட்டிலிருந்து வருகை தந்த நபரால் 2,50,000 ரூபாய் பெறுமதியான நோயாளிகளுக்கு அவசியமான சில பொருட்கள் வழங்கி வைக்கப்பட்டன.
உயிலங்குளம் வைத்தியசாலைக்கு 50க்கும் மேற்பட்டவர்கள் சிகிச்சைக்காகவும் 200 பேர் கிளினிக் நடவடிக்கைகளுக்காகவும் செல்கின்ற நிலையில் புலம்பெயர் நாட்டில் உள்ள சிலர் இணைந்து உதவியை வழங்கியுள்ளனர். இந்த நிகழ்வில் மன்னார் பிராந்திய சுகாதார சேவை பணிமனை பிரதி பணிப்பாளர் ஒஸ்மன் டெனி பங்கேற்றார். திருமண முறிவுகளால் சிதைந்து போகும் குடும்ப கட்டமைப்புகளை பாதுகாத்தல் தொடர்பில் விழிப்புணர்வு நிகழ்வு ஒன்று நடைபெற்றுள்ளது. அதிகரித்து வரும் திருமண முறிவுகளும் சிதைந்து போகும் குடும்ப கட்டமைப்புகளும் என்ற துணிப்பொருளில் அம்பாறை சாய்ந்தமருது குவாசி நீதிமன்ற நீதிபதி ஆதம்பாவா தலைமையில் விழிப்புணர்வு நிகழ்வு ஒன்று நேற்று நடைபெற்றது. சாய்ந்தமருது பிரதேச செயலக பெண்கள் அபிவிருத்தி உத்தியோகத்தர் AL முஸ்ப்ராவின் நெறிப்படுத்தலில் மகளிர் சங்க உறுப்பினர்களுக்கான விழிப்புணர்வு நிகழ்வு சாய்ந்தமருது குவாசி நீதிமன்ற மண்டபத்தில் நடைபெற்றது. விசேட உரையினை முஸ்லிம் பெண்கள் செயல் ஆராய்ச்சி முன்னணியின் பிரதிநிதிகளான கவிலா மற்றும் ஹசானா உட்பட HEO நிறுவனத்தின் பிரதிநிதிகளாக ரெனோசா MM ரீபா உள்ளிட்டோர் வழங்கினர். சாய்ந்தமருது போலீஸ் நிலைய பெருங்குற்ற பொறுப்பதிகாரியும் பதில் பொறுப்பதிகாரியுமான ரவூப், சாய்ந்தமருது பிரதேச செயலக மகளிர் அபிவிருத்தி கள உத்தியோகத்தராக கடமை புரியும் அபீரா, பிரதேச அபிவிருத்தி அமைப்பின் தலைவர் ஜாபிர் ஆகியோர் கலந்து கொண்டனர். இத்துடன் காலை நேர பிரதான செய்தி அறிக்கை நிறைவு பெறுகின்றது. தொடர்ந்தும் டான் தமிழ் ஒளி வழங்கும் நிகழ்ச்சிகளுடன் இணைந்திருங்கள். வணக்கம்.